Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரையில் நேற்று கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசன் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். ஏற்கனவே 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற சூழல்ல மேலும் ஒரு பிரிவானது பதியப்பட்டிருக்கிறது. என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதாக நேற்று கைது செய்யப்பட்டிருந்த பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் மீது வேகமாக வாகனம் ஓட்டுதல், சாலை விபத்து ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்துதல், மோட்டார் வாகனம் சட்டத்தின் மீறியதல் உள்ளிட்ட 7 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று வரை பார்த்திருந்தால் அவர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில தற்போது 308 என்ற பிரிவின் கீழ் மேலும் ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை பார்த்தீங்கன்னா இந்த பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கின் கீழ் பார்த்தீங்கன்னா நேற்று வரை அவர் பிணை ஜாமீனிலிருந்து அவர் வெளியே வருவதற்கான சூழ்நிலை இருந்த நிலையில தற்போது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்த நிலையில தற்போது அவரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அவரை ரிமாண்ட் செய்யக்கூடிய சூழலுக்கு தற்போது நிலவுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது அவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில தீவிர பரிசோதனை செய்த பின்பு அவரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் உத்தரவின்படி பார்த்திருந்தால் அவருக்கு என்ன விதமான நன்மை வழங்கப்படும் என்று தெரிய வரும். மேலும் கூடுதலான தகவல் என்னவென்று பார்க்கும்போது டிடிஎஃப் வாசனின் இருசக்கர வாகனத்தின் அந்த லைசன்ஸ் மட்டுமே ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில நீதிமன்றம் பார்த்திருந்தால் அவருடைய கார் ஓட்டும் லைசன்ஸையும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் தற்போது அவர் டூப்ளிகேட் அந்த லைசன்ஸ் பயன்படுத்தி இந்த காரை ஓட்டி வந்ததாகவும் கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Satyabhama Institute of Science and Technology, Chennai.